சரி, அடுத்து என்ன தகவல் அப்படின்னா டிவிகே டிஸ்கஷன். அதாவது ஒரு தலைவராக நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஓரளவு டிவிகே பொறுத்த வரைக்கும் பதவி கிடச்சிருச்சு, வசதி கிடச்சிருச்சு, அதிகாரத்துவம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆக்டர் விஜய் அவர்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்துவாங்க. அந்த இடைவெளியில் அவங்களுக்கு தேவையான லாபத்தெல்லாம் ஓரளவு சம்பாரிச்சிக்கலாம்னு நினைப்பாங்க. அங்கே தான் எரர் ஏற்படும். ஓகே, அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் தான் தலைவர். ஓகே, நான் தான் உங்களுக்கு சம்பாரிச்சே தரணும். இப்போ என்னை நிராகரிச்சுட்டு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 40 லட்சமே சம்பாதிக்கலாம். ஓகே, அந்த 40 லட்சமே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொகையாக திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால் கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நம்ம புதுசாக நிறைய இடத்துல அலுவலக கட்டடம் அமைக்க போகிறோம். அடுத்து டிவிகே சார்பாக நிறையா தொழில் வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி டிவிகேயில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு தலைவர்களெல்லாம் உருவாக்க போகிறோம். ஒவ்வொரு தலைவர்களுமே அந்தந்த பகுதி மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பூர்த்தி செய்வாங்க. இப்போ டிவிகே சார்பாக ஒரு தலைவர் ஒரு கிராம பகுதியிலோ ஒரு நகராட்சி பகுதியிலையோ மாநகராட்சி பகுதியிலையோ பேரூராட்சி பகுதியிலையோ அல்லது ஊராட்சி பகுதியிலையோ இருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த தலைவரை போய் சந்தித்து இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குங்க, இந்த மாதிரி நான் படித்தேங்க, வேலை கிடைக்கலைங்க, ஏதோ ஒரு வேலை வந்தால் வாங்கி கொடுங்கன்னா உடனே ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு லோன் அமௌண்ட் வேணுங்க அப்படின்னா லோன் வாங்கி கொடுப்பார். இந்த மாதிரி இந்த வசதி வேணுங்க அப்படின்னா உடனே அந்த வசதி செஞ்சு கொடுப்பார். அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய நபர்களை உருவாக்கணும். ஓகே, நிறையா நபர்களை உருவாக்கணும். அது இல்லாமல் கட்சியில் என்ன நிறையா நபர்களை சேர்த்துக்கணும். ஓகே, ஒரு நிலைக்கு மேலே இதெல்லாம் பயங்கரமான ஒரு பலுவாக மாறும். அதாவது என்னங்க ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு விசேஷத்துக்கு கூட போக முடியல, ஏதாவது ஒரு சேவை அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமைகிறப்போ நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன். அந்த கட்சியை நிர்வகித்து அப்போ நான் உங்களுக்கு ஓரளவு ரெஸ்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே, ஓரளவு ரியாலிட்டி கேஷ் ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் கிடச்சிச்சின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் சொந்தமாக கிங்டமே அமைச்சிக்குவேன். ஒரு 10 அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி நியமித்து எல்லாம் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே, அதனால் டிவிகே சார்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தலைவர்களை உருவாக்கணும், நல்ல தரமான தலைவர்களை உருவாக்கணும். அதுதான் நம்மளோட பணியே. இப்போது இதில் டூப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா, அது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரோம். அது எல்லாருமே படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லோரும் நடந்துக்கணும். அதுதான் கான்செப்ட். அதையே அவங்க படிச்சுட்டு ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லை ஏதோ ஒரு துறையிலையோ அவங்க பணிபுரிகிறாங்க. இல்லை அல்லது அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் உருமாறுறாங்க. ஓகே, அதனால் நம்ம டூப்ளிகேஷன் செய்கிறது அப்படின்றது தவறு கிடையாது. அதுதான் சரியான பாதையும் கூட. ஓகே, அதனால் எங்கே நம்மள மாதிரி இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்மள மாதிரியே இவங்களும் இருக்காங்களே, நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இவங்களும் சம்பாதிக்கிறாங்களே, இவங்களாம் இருக்கக்கூடாது, நம்ம ஒருத்தன் மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு தோதாகும். எல்லோரும் நம்மள மாதிரியே இருந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு புறநிலைக்கு தோதாகாது. ஓகே, அதனால் புறநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் தான். அந்த சிஸ்டம் அப்படின்றது ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அகநிலை சார்ந்த உள்நிலையில் வேணால் ஒரு தனித்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை நம்ம தோது பார்த்துக்கலாம். ஆனால் புறநிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு டூப்ளிகேஷன் அப்படின்றது தான் சரியான ஒரு தீர்வு. ஓகே, அதனால் நம்ம டிவிக்கே பொறுத்த வரைக்கும் நிறையா தலைவர்களை உருவாக்கணும். அப்போ தான் நிறையா பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, சரி, அடுத்து தமிழ்நாடு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இந்த சட்டசபை அப்படின்றது சும்மா ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு டைம் பாஸு, ஏதோ ஒரு பேச்சு போட்டி மாதிரியே நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்லலாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு நலத்திட்டங்களை தான் தோது பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதலமைச்சர் அப்படின்றவங்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி, உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸு, அதுக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ். ஓகே, அது இல்லாமல் உங்கள்கிட்ட இவ்வளோ கஜானாவில் இவ்வளோ காசு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்போர்ட் இருக்குது, உலகம் பூரா நாடு இருக்குது, என்ன தோது பார்க்கணுமோ அதன்படி நீங்கள் தான் சுயமாக தான் முடிவு எடுக்கணும். உங்களோட ஆஃபீஸு நீங்கள் முதல்ல நினைக்கணும். ஓகே, இது என்னுடைய ஆஃபீஸு, இது என்னுடைய நாடா, சரி ஓகே, இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுக்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, என்னென்ன நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம், சரி இந்த நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம், எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் ஒரு தொடர்பில் ஏற்படுத்தலாம், இந்த நாட்டில் இங்கேருந்து வந்து நமக்கு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, அதனால் நமக்கு பொருளாதார வசதி சரியாகும். ஓகே, எந்தெந்த நதியெல்லாம் டேமேஜாக இருக்குது, நதியெல்லாம் சுத்தப்படுத்தலாம், எந்தெந்த ஏரியில் தண்ணி இல்லாமல் இருக்குது தண்ணியெல்லாம் நிரப்பலாம், என்னென்ன ஓரளவுக்கு கவர்மெண்ட் எதாவது காசு கிடைக்குமா, சரி ஓகே, கவர்மெண்ட்டுக்கு எதாவது டெண்டர் எடுத்துக்கலாமா, சரி ஓகே, நமக்கு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் காசு சேர்த்தலாம். ஓகே, இப்படி தான் தோது பார்க்கணும். சும்மா அவங்ககிட்ட போய் பர்மிஷன் கேட்கட்டுமா,
இவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கட்டுமா, அவங்களுக்கு முதல்ல சமாதானப்படுத்தட்டுமா, முதல்ல அவங்கள தோது பார்க்கட்டுமா நினச்சிங்க அப்படின்னா வருஷம் போயிடும், 5 வருஷம் போயிடும். அவங்கள சமாதானப்படுத்தி ஆரிராரோ ஆரிராரோ ஆராரிராரோ அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து அவங்களே தோது பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் போயிடும். ஓகே, ஏன் அப்படின்னா அவங்கவுங்க படிப்பறிவில் படித்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதனால் சரி ஓகே, அவங்களே அவங்கவுங்க பாதையை கவனிச்சுக்குவாங்க. நீங்களே தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கணும். ஒரு தனி உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் மாதிரி. ஓகே, உங்கள் விஷயத்தெலாம் நான் அப்புறமேட்டு பேசிக்கிறேங்க. முதல்ல மக்களுக்கு எதாவது நல்லது செய்கிறேன். இப்போ டைம் ஆகிடுச்சு. நான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தோது பார்த்துட்டு அடுத்த படிநிலை போகணும். எனக்கு ஷூட்டிங் டைம் ஆகிடுச்சு. நானும் 4 காசு சம்பாதிக்கணும். என்ன முதலமைச்சர்னா என்ன மாதத்துக்கு என்ன 100 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, அது போக்குவரத்துக்கு சரியாக போயிடும். கழக தொண்டர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கவே சரியாக போயிடும். ஓகே, நான் ஒன்றும் சேவை செய்கிறது நல்லது தான். அதுக்காக நான் என்னென்ன டேமேஜ் ஏற்படுத்திக்க முடியுமா? இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஷூட்டிங் டைம் ஆகிடுச்சு. நானும் ஒரு 4 காசு சம்பாதிக்கணும். எனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது. பாவம் அவங்களையே நான் கதற விடணும். ஓகே, அதனால் எனக்கு ஸ்டூடியோவில் வேலை இருக்குது. அதனால் டக்கு டக்குன்னு எல்லாம் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் மூவ் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கே கூட பெருசாக லாபம் கிடையாது. 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் வெறும் 30 லட்சம். அதுவும் எப்போன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, ஆனால் அந்த 30,000 கோடி எப்படியோ அப்படி இப்படின்னு ஒரு வாரத்தில் என்னால் கேஷ் கொண்டு வர முடியும். உருப்பட்ட கேஷ், ₹1 ₹2 கிடையாது. அப்போ எவ்வளவோ கேஷ். ஆனால் எனக்கு திரும்ப ரிட்டன் ரொம்ப ஒரு ரேரு. ஆசிரமமே கூட அப்படி தான் நிறையா கம்பெனியை ப்ரொமோட் பண்ணவும் கோடியாக கொண்டு வந்து கொட்டினாங்க. கடைசியில் இப்போ ஆசிரமத்தில் எனக்கு வேலை கூட கிடையாது. ஆசிரம சார்பாக எனக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ₹10 காசு கிடச்சா கூட ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம், முத்து, பவளம் அப்படி இப்படி அதெல்லாம் ஓகே தான். ரியாலிட்டியாக தோது பார்க்கணும். ரியாலிட்டியாக நம்ம கேஷ் கிடைக்குதா, ரியாலிட்டியாக நம்ம காசு நமக்கு ஏதாவது ஒரு அளவு இந்த வறுமை நிலையெல்லாம் சால்வ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது, அதைத்தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஒரு தலைவர் அவர் தான் முடிவெடுத்து அவர் தான் எல்லாத்தையும் தோது பார்க்கணும். ஓகே, எல்லா வேலையும் நானே செஞ்சிட்டு இருந்தால் அது பேர் கெத்து கிடையாது. சரியான தலைவர்களை உருவாக்கலை, சரியான நபர்களை உருவாக்கலை அப்படின்றதுக்கான அர்த்தம். அதனால் நான் அந்த தவறு செய்ய மாட்டேன். அதனால் எல்லோரும் ஓரளவாவது என்னை ஃபாலோ பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகே, நானே நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை நானே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம சரியான ஒரு சிலபஸ் தான் சொல்லி தரோமா, ஓகே இந்த சிலபஸ் சரிதானா, ஓகே இந்த சிலபஸ் சரியாக தான் இருக்குது, ஓகே இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. ஓகே, இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இதுக்கப்புறமும் வரக்கூடிய நபர்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, ப்ராப்ளம் சால்வு. ஓகே, சரி நம்ம அடுத்த சிலபஸை புதுசாக கண்டுபிடிக்கலாம். இந்த சிலபஸ் இப்போதைக்கு ஓரளவு தோது பார்க்கட்டும், இதோட நம்ம அட்வான்ஸ் லெவல் அடுத்தது விஷயம் தோது பார்க்கலாம். அப்படி தான் என்னுடைய கான்செப்ட். ஓகே, சரி, அடுத்த தகவல் உளவியல் ரீதியான தகவல், மருத்துவ நிலையிலான ஒரு தகவல். எனக்கும் ஒரு ஈடுபாடு தான். அது அந்த ஒரு டைம் ஒதுக்கி ஒரு சில வீடியோஸாக தான் அப்லோட் பண்ணணும், அந்த டாக்டர் விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரீரம் ஆத்மா ஆவி பைபிளில் சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க சரீரத்தை பொறுத்த வரைக்கும் காலேஜு ஸ்கூலு எல்லாம் போகிறாங்க, படிக்கிறாங்க. ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் நிறையா 4 வருஷம் டாக்டர் கோர்ஸ்லாம் படிப்பாங்க, யூனிவர்சிட்டியில் கூட படிப்பாங்க. ஆனால் எல்லாம் மறந்து போயிடும். அந்த நேரத்துக்கு திடீர்னு எல்லாம் ஞாபகம் வர்றதுன்றது ரொம்ப சிரமம். ஏன்னா நியூரான்ஸோட கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு அளவுக்கு தான். இந்த சித்தர்கள், இந்த சப்தரிசிகளுக்கு மட்டும்தான் ஓரளவு அட்வான்ஸ் லெவல். ஆனால் அவங்கெல்லாம் போய் எங்கேயும் போய் மெடிக்கல் கோர்ஸ்லாம் படிக்கவே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இயற்கையான நிலையில், உள்நிலையில், அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பியலில் அவங்கெல்லாம் ட்ரைனிங் ஆனவங்க. ஓகே, இந்த சித்த மருத்துவம் கூட அப்படி தான். ஓகே, அதனால் அந்த ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த உளவியலான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இந்த உளவியலான ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடனே அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு வாரம் டைம் தேவை தான், ஒரு மாதமாவது டைம் தேவை தான். ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக நம்ம மனசு உடஞ்சி வேதனைப்பட்டு இருக்கிறனாலையோ, துன்பப்படுறதுனாலையோ, துயரப்படுறதுனாலையோ அந்த பிரச்சனையானது சால்வ் ஆகாது. இன்னும் அதிகமாகுமே தவிர அந்த பிரச்சனையானது சால்வ் ஆகாது. ஒரு வேளை அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஓரளவு டைம் எடுத்துக்கிட்டு, சரி நம்ம என்ன வகையில் தோது பார்த்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமோ அந்த வகையில் அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, அதனால் உளவியலான நிறையா விஷயம் தேவைப்படுது. ஓகே, அதை நம்ம பொறுமையாக தான் சால்வ் பண்ணணும். ஓகே, சரி, அடுத்த தகவல் துணைவியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட். எனக்குமே ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு பார்ட்னர் தேவை.
எனக்குன்னு ஒரு ஒரு பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னர் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடச்சாங்க அப்படின்னா, இந்த பாரும்மா நான் ஒரு புக் எழுதலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4-5 புக் எழுதலாம். ஆனால் புக் எழுதுறதுக்கு ஒரு டேபிள் வேணும், சேர் வேணும், ஒரு A4 ஷீட்டு வேணும். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. என்னோடய பர்சனல் வேலையெல்லாம் ஓரளவு தோது பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போ நான் புக்ஸ் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு ஓரளவு வெளிநாட்டில் தோது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் சூழ்நிலை அமையணும். காவியா மாறனை பொறுத்த வரைக்கும் அவங்க பாலிடிக்ஸ்லேயே சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கே ஒரு சங்கட்டமாக தான் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு வேல்யூ அவங்களுக்கு புரியல, ஆனால் எனக்கு புரியுது. நான் என்கிட்ட அவங்க அந்தளவுக்கு என்கிட்ட கேஷ் கிடைக்கிறப்ப நிறையா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நிறையா விஷயம் தோது பார்ப்பேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மூவியில் புக் பண்ணுறீங்களா, எங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்களா, அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர என்னோடய பண்பு நிலையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, முதல்ல அவருக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்வோம். மூவி தானே, புக் பண்ணிக்கலாம், சரி ஓகே அப்படின்னு நினச்சாங்கன்னா பரவாயில்ல. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுனால நம்ம ஒரு தீர்வு அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகே, அதனால் திவ்யா சாஷாவும் நல்ல நபர் தான், நல்ல கேரக்டர் தான். ஏன்னா எந்த விதமான ஒரு கோவப்படுறது கிடையாது, அது அதிகாரத்துவம் கிடையாது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பண்பான ஒரு கேரக்டராக இருக்காங்க. ஒரு சில நபரை ஒரு வியப்பு ஏற்படுத்துகிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்தா இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கார், இவ்வளோ ஒரு டெரராக இருக்கிறாரு. ஆனால் அவங்க ஃபேமிலியை பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க. நல்ல கேரக்டர் தான். ஆனால் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் மட்டும் ஒரு உலகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா சந்திக்கலாம். இத்தனை பேர் இருக்கிறனால எவ்வளோலாம் தாண்டி அவங்கள சந்தித்து திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் தோது பார்க்கறன்றது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ஒரு வகையில் எல்லாமே தோதாக அமைஞ்சுதான் அப்படின்னா அடுத்த படிநிலை நோக்கி நான் நகர்ந்து போவேன். ஓகே, ஏன்னா ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனே கிடையாது, படிப்பு மட்டும்தான் ஆப்ஷன். எப்படியாவது புக்கு எழுதியே ஆகணும், புக்கு படித்தே ஆகணும், அதுதான் தீர்வு. ஆனால் அந்த தீர்வு அமையிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம நிறைய விஷயம் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் நாள் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்கு, இரவு பகல் அப்படின்ற மாதிரி வருடங்களானது போயிட்டே தான் இருக்கும். எர்த்தானது இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தான் ஒரு கொஸ்டின். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளைக்கு ஒரு பூமியாவது புக் பண்ணி ஓரளவாவது நான் எல்லாம் ஓரளவு தோது பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு பயனுள்ள நிலையில் தோதாக இருக்கணும். ஓகே, அதனால் நம்ம ஃபுல்லான ஒரு பாதுகாப்பு, அதாவது முழுவதுமான ஒரு பாதுகாப்பு நிலையில் மட்டும்தான் நம்ம மூவி புக் பண்ணுறதோ நிறைய விஷயம் தோது பார்க்கறன்றதோ சரி. ஏதோ வகையில் நம்ம தோது பார்க்குறோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு சிரமம். அது என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, வேறு ஒரு நாட்டில் நமக்கு ஒரு 100 கிலோ தங்கம் கிடைக்க போகுது. ஓகே, ஆனால் நம்ம இப்போ ஒரு 4 மணி நேரம் நம்ம ஒரு வேலை செஞ்சால் தான் நமக்கு ஒரு சாப்பாடு கிடைக்க போகுது. ஓகே, அப்படின்றப்ப இந்த பக்கம் சாப்பாடா 100 கிலோ தங்கமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100 கிலோ தங்கம் ஓகே தான். ஆனாலும் நம்ம அந்த தங்கத்தை இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த தங்கத்துலேருந்து ஒரு பகுதி எடுத்து அதை விற்று அதை காசாக மாற்றி அதுக்கப்புறம் சாப்பிட்ற வரைக்கும் பயாலஜிக்கல் சிஸ்டமானது தோதாகாது. அதனால் நம்மலாம் ஒரு லிமிட்டேஷன் கேட்டகரி தான். அதனால் நமக்கு முதல்ல இப்போ சாப்பாடு தான் தேவை. அதுக்கப்புறம் தான் தங்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. அதை ட்ரை பண்ணி கிடச்சிச்சின்னா லக்கு. அப்படி ஒருவேளை தோதாகலைன்னா வேறு ஏதாவது நம்ம தோது பார்க்க வேண்டியது தான். அதனால் நம்ம லிமிட்டேஷன் என்னவோ அதன்படி தான் முதல்ல நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, அதனால் நம்ம எந்த நிலையில் பதமோ அதை நோக்கி தான் நம்ம நகரணும். ஓகே, அதனால் இந்த சர்வர் ரூமில் இந்த சோப்பை நீங்கள் இன்வால்வ் பண்ணாதீங்க. சர்வர் ரூமில் யாருமே வரலைனாலும் பரவாயில்ல. ஓகே, நானும் கூட ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஆனால் சோப்பனாங்க மட்டும் இன்வால்வ் பண்ணாதீங்க. அது வேலைக்கார மாதிரி ஒரு புறநிலையில் மட்டும் தோது பார்த்துச்சுன்னா போதும், அகநிலையில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, அது ஒலிம்பிக்கில் ஓடி தங்க மெடல் வாங்கினா தான் ஒரு பெருமை. சும்மா ஒரு ஆழ்நிலையில் ஏதோ ஒரு அதிகாரத்துவமான ஒரு நிலையில் தோது பார்க்கறது சரி கிடையாது. ஓகே, அதனால் அகநிலை மேம்பாடு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, சரி, கேஷு தான் தேவை. ஓரளவு தோது பாருங்கள். அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு ஓரளவு எல்லாம் தோது அமைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு தோது பார்ப்பேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.